அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான லாங் வீடியோவில் வந்து என்னோடய 2 days ரொட்டீன் அண்ட் என்னோடய பூஜாவோட ஐட்டம்ஸில் எப்படி நான் டெக்கோர் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மண்டே அண்ட் டியூஸ்டேவோட கண்டினியூவேஷன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக மண்டே வந்து இட்லி அண்ட் சட்னி தான் செஞ்சுருந்தேன். அண்ட் இட்லி வந்து இப்போலாம் பயங்கர சாஃப்டாக வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இட்லி அரிசி அரைக்கும்போது லைட்டாக கொரப்பாக அரைங்க, உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பாப்பாவுக்கு வந்து ரெகுலராகவே வந்து மார்னிங் வந்து பால் வித் இட்லி தான் கொடுத்துட்ருக்கேன். சாம்பாரும் சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் பால் அளவுக்கு அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்ல. நானும் மார்னிங்கே எதுக்கிட்ட ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு டிஷ் எதுவும் கொடுத்து ட்ரை பண்ணுறது கிடையாது. அண்ட் அப்படியே சைட் பை சைடு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ஒர்க்கும் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாமி ரூம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருந்தது. அதனால் வந்து மார்னிங்கே வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் குக்கிங் ஒர்க் முடிச்சிட்டாலே அவ்வளோதான், முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி. மீதி வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் தானே இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே மார்னிங் வந்து குக்கிங் ஒர்க் முடிச்சிடுவேன். அண்ட் தென் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் இந்த ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து எடுத்து வச்சு முன்னாடியே சமைச்சு முடிச்ச உடனே ஆரம்பித்தேன். பாப்பா வந்து ஒரே குறும்பு, எதையுமே செய்யவே விடல. விளக்கெல்லாம் எடுத்து அங்கே இங்கேன்னு போட்டுட்டு என்னால் முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே. அண்ட் வெள்ளி விளக்கில் அண்டு பித்தளை எது வாஷ் பண்ணணுன்னாலும் பீத்தாம்பரி பவுடர், சபீனா பவுடர் அண்டு விம் லிக்விட் இது 3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து விம் லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த விளக்குலையோ இல்லை அந்த பித்தளை தட்டு எந்த பூஜை பாத்திரம்னாலும் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுவும் ஹார்ஷான ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் கை வச்சே தேய்ச்சிங்கனாலே மேக்ஸிமம் அழுக்கெல்லாம் வந்துடும். அண்ட் தென் அது கூட வந்து சபீனா பவுடர் அண்ட் பீத்தாம்பரி பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தேய்ங்க. மேக்ஸிமம் அதிலே வந்து விளக்கு பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ரூபெரி பவுடர் மட்டும் தயவு செய்து அந்த லிக்விட் மட்டும் யூஸே பண்ணாதீங்க. நான் வந்து பயங்கர ஹைப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் யூடியூப்பில் பார்த்துட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலாக வந்து அது பிடிக்கல. அதில் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான பஞ்சன் ஸ்மெல் வருது. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு அந்த டைம் மட்டும்தான் விளக்கு வந்து ரொம்ப புதுசு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது நம்ம விளக்கு ஏற்றிட்டே இருப்போம் இல்லையா, அந்த காற்று பட ரொம்ப பிளாக் ஆகுது. யூஸ்வலாக பிளாக் ஆகிறத விட ரொம்ப அதிகமாக பிளாக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டில் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான்லாம் வந்து அதிகமாக சாமியை கும்பிட்டதே கிடையாது. சாமி கும்பிட மாட்டேன். கும்பிடவே மாட்டேன்னா சாமியே பிடிக்காது, கும்பிட மாட்டேன், ஏத்திஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. ரேண்டமாக கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்றது, இல்லை எக்ஸாம்னா சாமி கும்பிட்றது, பர்த்டேனா சாமி கும்பிட்றது, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறது, டெய்லி விளக்கு பொருத்துவேன், டெய்லி விரதம் இருப்பேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்மே கூட அந்தளவுக்கு ஒன்றும் சாமி கும்பிட்டதே கிடையாது. பாப்பாலாம் பிறந்துட்ட வாட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா எதாவது வேண்டிட்டு விரதம் இருக்கிறது, அப்புறம் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிறது, அந்த மாதிரி தான். அண்டு இப்போது வீட்டில் நாம் இருக்கிறதுனால நம்ம தானே எல்லாத்தையும் பொறுப்பாக பண்ணணும். அதனால் விளக்கு வைக்கிறது, சாமி விளக்கு பொருத்துறது ரெகுலராக, அந்த மாதிரி அதெல்லாம் இப்போது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா எனக்கு விளக்கு பொருத்தலையே, என்னடா எனக்கு சாமி கும்பிடலையேன்ற அளவுக்கு ஆகிட்டேன். இப்போல்லாம் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிட்றேன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன்.
அண்ட் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். இது எதனால் ஃபேவரெட் அண்ட் ஸ்பெஷல்னால், பாப்பா பிறந்துட்ட வாட்டி நாங்கள் ரெகுலராக வந்து காஞ்சிபுரம் போவோம். அப்போ வந்து பாப்பா பிறந்துட்ட வாட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனப்போ வாங்கினது. எனக்கு ரொம்ப ஃபேவரெட். அண்ட் நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த கஜலக்ஷ்மி விளக்கையும் காமாட்சி அம்மன் விளக்கையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. கஜலக்ஷ்மி விளக்கு வேறு, காமாட்சி அம்மன் விளக்கு வேறு. எனக்கும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. நான் அந்த வெள்ளி விளக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து காமாட்சி அம்மன் விளக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியும் கரும்போடு இருக்கணும், அதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த விளக்கு நான் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது வாங்கினதுனால ரொம்ப ஃபேவரெட் எனக்கு அது. அண்ட் எப்போவுமே விளக்குல வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி வந்து போடணும். நெய்யில் விளக்கு போடலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கடையில் வந்து அந்த தீபம் 5 ஆயில் மிக்ஸ்டு அந்த மாதிரிலாம் என்னென்னமோ விற்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் விட பியூர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். அது கூட வந்து சப்போஸ் நம்மளால் ஃபுல்லாக நெய் விளக்கு போட முடியலனாலும் அந்த நல்லெண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் ஆஃப் நெய் சேர்த்துக்கிட்டா கூட ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சாமி ரூமில் வந்து எத்தனை விளக்கு ஏற்றணும்னு எனக்கு கரெக்டாக தெரில. நான் வந்து 6 விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒவ்வொரு விளக்கு பின்னாடி ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்கும். சரி இதனால எதுவுமே சரி இது வேண்டாம் அது வேண்டாம்னு எதுவுமே எடுத்து வைக்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே விளக்கேற்றுறது நல்லது தானேன்னு சொல்லிவிட்டு நானும் எனக்கு பிடிச்ச விளக்கெல்லாம் எடுத்து வச்சு ஏற்றிட்டு இருக்கேன். இந்த விளக்கெல்லாம் ஃபஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே விளக்கு பொருத்தும் போது அவ்வளோ டிவைனாக இருக்கும் வீடே. ஏன்னா நான் சாம்பிராணிலாம் போட்டு வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போல்லாம் வந்து நார்மல் சாம்பிராணியில் அந்த புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி சாம்பிராணி தான் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். சாமி கும்பிட்றனோ இல்லையோ கண்டிப்பாக அந்த சாம்பிராணி போட்டால் ஒரு டிவைன் ஃபீல் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ நான் விளக்கில் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அது என்னென்னா கற்கண்டு அண்டு பச்சை கற்பூரம் தான். இது வந்து விளக்கில் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா கிட்டேருந்து அதெல்லாம் லைட்டாக பிட் அடித்து நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது எதனால் போடுறாங்கன்னு எனக்கு ரீசன் தெரியாது. போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. சாமி ரூமோட ஃபைனல் லுக் வந்து விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு. அண்ட் எப்படி இருக்குது ஃபைனல் லுக்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் யூர் சஜஷன்ஸ் வித் மீ. அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ.